வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி கல்வி கண் போன்றது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடப்பகுதியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கல்வி கண் போன்றது அப்படின்னா என்னென்னு தெரியுமா? கல்வி கண்ணுங்கிறது எப்படி நமக்கு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு கல்வி மிக முக்கியமானது. சரியா? கல்வி நமக்கு என்ன போதிக்கிறது அப்படின்னா, தவறு எது சரி எது அப்படின்னு என்ன செய்கிறது? கல்வியானது நமக்கு போதிக்கிறது. சரியா? நாம் தவறான வழியில் போனால் அதை தவறுன்னு நம்மளுடைய புத்திக்கு எடுத்துரைக்கக்கூடியது இந்த கல்வி. சரியா? நாம் சரியான வழியில் போனோம்னா அது சரிங்கிறதையும் கல்வி அறிவு இருந்தால் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சரியா? இதைத்தான் இந்த கல்வியானது என்ன செய்கிறது? நமக்கு போதிக்கிறது. சரியா? அதனால தான் கல்வியை என்ன செய்கிறாங்க? கண் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாம்மா? அடுத்ததாக நம்ம பாடப்பகுதிக்கு வருவோம். சரியா? விரியூருங்கிற கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் என்ன செய்கிறது? கிராம சபை கூட்டம் நடக்கிறது. சரியா? கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தான் நடக்கும். சரியா? அங்கே என்ன செய்வாங்கன்னா, ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஊராட்சி தலைவரை கொண்டுட்டு, ஊராட்சி தலைவர் இருப்பார். சரியா? அவரை வச்சு தான் என்ன செய்வாங்க? மக்கள் அனைவரும் என்ன செய்வாங்க? ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கூட்டத்தை கூட்டுவாங்க. கூட்டி அவங்க தலைவர் என்ன செய்வார்? அதில் பேசுவார். இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பேசுவார். சரியா? அப்படி பேசுகிறதுக்கு முன்னால் மக்களுக்கு எப்படி அறிவிப்பாங்க அப்படின்னா, தண்டோரா போட்டு அறிவிப்பாங்க. தண்டோரானா என்னென்னா, கழுத்தில் என்ன செய்வாங்க? அந்த ஒரு கயிறு மாதிரி கட்டி கொட்டு தொங்க போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீல்ல? அந்த கொட்டு மேலே முரசு அறிவிப்பாங்க. சரியா? இத்தனை மணிக்கு கிராம சபை கூட்டம் நடக்கும். சரியா? கிராம சபை தலைவர் சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் கூட்டத்துக்கு வந்துருங்க, எல்லோரும் கூட்டத்துக்கு வந்துருங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? இந்த தண்டோரா போட்டு ஒவ்வொரு முக்குச்சந்திலையும் அறிவிப்பாங்க. சரியா? அப்படி அறிவித்தா மக்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க? கிராம சபை கூட்டத்துக்கு வந்துடுவாங்க. இதில் இந்த கிராமத்தில் யார்? பொன்வண்ணன் சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறாரு? ஈருளின்னு சொல்லக்கூடிய மிதிவண்டி கடை வைத்திருக்கிறார். சரியா? அவர் என்ன செய்கிறாரு? இவரும் தன்னுடைய கடையை பூட்டிட்டு என்ன செய்கிறாரு? கூட்டத்துக்கு வந்துட்டார். சரியா? பஞ்சாயத்து தலைவர் என்ன செய்கிறாரு? கூட்டத்திற்கு வந்தவங்கள வரவேற்று பேசுகிறார். அரசுடைய சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசுகிறாரு. சிறு தொழில்னால் என்னென்னா, இந்த ஊறுகாய் தயாரிப்பாங்க, அப்பளம் தயாரிப்பாங்க, நீ பார்த்துருப்பீங்களா? அதெல்லாம் சிறு தொழில். சரியா? அந்த சிறு தொழில் தொடங்குவதற்கு என்ன செய்கிறாங்க? உதவித்தொகை அரசாங்கம் கொடுக்குது. அந்த திட்டத்தை குறித்து அவர் பேசுகிறார். இந்த திட்டத்தில் ஏற்கனவே யாரெல்லாம் நீங்கள் பெயர் கொடுத்துருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் எனது உதவித்தொகை வந்திருக்கிறது நான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? வரிசையாக பெயரை படிக்க ஆரம்பிக்கிறார். சரியா? பொன்வண்ணன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பெயர் வருகிறதா அப்படின்னு என்ன செய்கிறான்? ஆவலோடு என்ன செய்கிறான்? எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். சைக்கிள் கடை தானே வச்சுருக்கிறான். ஆனால் கடைசி வரை என்ன செய்யலை? அவனுடைய பெயர் வரவே இல்லை. சரியா? பொன்வண்ணன் என்ன செய்கிறான்? நேராக தலைவர்கிட்ட போகிறான். சரியா? அந்த கூட்டத்தில் இருக்கிறான். ஐயோ, என்னுடைய பெயர் மட்டும் வரலையே அப்படின்னு பறந்து வச்சுட்டு என்ன செய்கிறான்? அவர்கிட்ட நேராக போகிறான். சரியா? ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகிறேனே, எனக்கு மட்டும் ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு அவன் கேட்குறான். சரியா? கேட்ட உடனே, ஏன்பா இப்படி சொல்கிற? யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் நான் ஏற்கனவே அனுப்பியிருந்தேனப்பா அப்படின்னு கேட்குறாரு. நீ ஏன் கலந்துக்கல அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரியா? ஏற்கனவே நான் அனுப்பியிருந்தேன்ப்பா, நீ ஏன் அதில் கலந்துக்கலை அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தாரு, எனக்கு படிக்க தெரிலையா, அதனால் நான் என்ன செஞ்சேன்? அதை அப்படியே வச்சுட்டேன், என்னதுன்னு தெரியாமல் வைத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னப்பா, உனக்கு தான் படிக்க தெரில? கொஞ்சம் கோபமாக இருக்குது அவருக்கு. சரியா? இப்படி உதவித்தொகை இவருக்கு கிடைக்காம போயிட்டேன், இப்போ நம்மள்ட்ட வருத்தப்பட்டு நிற்கானேன்னு நினைக்கிறாரு. உனக்கு தான் படிக்க தெரில, ஆனால் உன் பையன் பள்ளியில் தானே படிக்கிறான் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவனுக்கு எப்படி தெரியாமல் போகும் அப்படின்னு கேட்குறாரு. பொன்வண்ணன் என்ன செய்கிறான்? அப்படியே வெக்கத்தில் தலை குனிஞ்சிடறான். சரியா? தலை குனிந்தபடி என்ன செய்கிறான்? ஐயா, நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்காக என்ன செய்வேன்? அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பு எடுக்க சொல்வேன். சில சமயங்களில் விடுப்புன்னா என்னது தெரியுமா? விடுமுறை. சரியா? வீட்டில் இருப்பீங்களா? விடுப்பு எடுக்க சொல்வேன். சில சமயங்களில் அவன் என்ன செய்வான்? தொடர்ந்து அவனுக்கு பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டு விடும். ஏன்னா அன்றைக்கி வேலை இருந்துச்சுன்னா பள்ளிக்கு அனுப்ப மாட்டேன். அதனால தானே என்னவோ தெரியல, அவனுக்கு சரியாக எழுதவுமே தெரியல, படிக்கவும் தெரியல. அவனுடைய ஆசிரியர் என்கிட்ட இது பற்றி அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. சரியா? நான் என்னை தொடர்ந்து பள்ளிக்கு அனுப்புமாறு அவர் என்ன செய்கிறாரு? என்கிட்ட வந்து பேசுவார், எனக்கு அறிவுரை கூறுவார். நான் தான் ஏன் தப்பு செஞ்சுட்டேன், என் பையனை இப்படி படிக்க தெரியாதவனா ஆக்கிட்டேனே அப்படின்னு என்ன செய்கிறாராம்? வருத்தப்பட்டு அவர் வேதனைப்பட்டு
பொன்வண்ணன் யார்கிட்ட சொல்கிறாரு? ஊராட்சி மன்ற தலைவரை சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறாரு, உங்கள் அறியாமையினால் இப்போ இது என்ன ஆயிட்டு பார்த்தீங்களா, அரசுடைய உதவித்தொகை கூட உங்களுக்கு கிடைக்காம போயிட்டுது, எவ்வளோ ஒரு சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கல்வி அறிவு இருந்தால் தான் நம்ம சுற்றி என்ன செய்யும், நம்மளை சுற்றி என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். சரியா? அறிவியல் மாற்றங்களையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். கல்வி அறிவு இருந்தால் தான் இந்த கொரோனா காலத்தில் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம்ல, தெரிந்து கொள்ள முடியும். நம்ம என்ன செய்ய முடியும், மேம்படுத்தி கொள்ள முடியும். சரியா? கல்வி தான் என்ன செய்கிறது, ஒரு மனுஷன் தொழில் செய்யும் போது என்ன செய்கிறது, மற்றவங்கள்ட்ட ஏமாறாமல் இருக்கிறதுக்கு புத்தியை கொடுக்குது, அறிவை கொடுக்குது. சரியா? நம்ம வாழ்க்கையை நல்ல வழியில் நெறிப்படுத்த உதவுவது என்னது, கல்வி. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இப்போதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்காது. ஐயா, இப்போ நான் நன்கு புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா, நான் கல்வி கற்காமல் இருந்து விட்டேன், என் மகனையாவது நான் என்ன செய்யணும், படிக்க வச்சு வாழ்க்கையில் முன்னேற வைக்கணும். இனி நான் என்ன செய்கிறேன், என் மகனை வேலைக்கு அனுப்ப மாட்டேயா, பள்ளியை விட்டு நிறுத்தவும் மாட்டேன். நான் இப்போதே போய் ஆசிரியரை பார்த்து என்ன செய்கிறேன், பள்ளிக்கு அழைத்து செல்கிறேன். தலைமை ஆசிரியரிடம் நான் என்ன செய்வேன், நிச்சயமாக மன்னிப்பு கேட்டுட்டு என் பையனை என்ன செய்வேன், பள்ளியில் சேர்த்துக்கொள்ளுமாறு நான் என்ன செய்வேன், கேட்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். புரிஞ்சு கொண்டா சார் தான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது. சரியா? நம்ம கிராமத்தில் யாரெல்லாம் இப்படி படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் செஞ்ச தப்பை எடுத்து கூறுங்க. சரியா? எடுத்து கூறினீங்கன்னா அவங்க அறியாமை நீங்கள் என்ன செய்வாங்க, கல்வி குறித்து விழிப்புணர்வோடு குழந்தைகளை படிக்க வைப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் என்ன செய்கிறாரு, கல்வியினுடைய சிறப்பை எடுத்து கூறிய கிராம சபை தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து என்ன செய்கிறாரு, பொன்வண்ணன் செல்கிறார். தன் மகன் என்ன செய்கிறான், சைக்கிள் கடையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறவனை கூட்டிக்கிட்டு நேராக என்ன செய்கிறாரு, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறார். சரியா? வந்து கிராம சபை தலைவர்கிட்ட சொல்கிறார், ஐயா நான் என் பையனை கொண்டுட்டு போய் திருப்பி மறுபடியும் பள்ளியில் கொண்டுட்டு போய் சேர்த்து விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இனிமேலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் குழந்தைய நல்லா படிக்க வைங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு, ஊராட்சி மன்ற தலைவர் சொல்கிறார். சரியா? இதுதான் இந்த பாடப்பகுதியினுடைய பொருள். சரியாம்மா? நன்றி குழந்தைகளே.